Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல first chapter application of matrices and determinants பார்க்க போறோம். இதில் example 1.13, 1.14, 1.15 பார்க்கலாம். Example 1.13 reduce ஒரு matrix கொடுத்துட்டாங்க 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2 to row echelon form. அவங்க ரேங்க் கேட்கல, வெறும் ரோ echelon form தான் கேட்குறாங்க. அப்படின்னா அந்த 3 0 வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம விட்டுடலாம். நான் ஏன் எக்ஸ்ட்ராவாக ரேங்க் போட்டிருக்கேன்னா, ஒருவேளை இந்த கொஸ்டின் ஃபைண்ட் த ரேங்க்குன்னு கேட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதணுன்றதுக்காக தான் நான் போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரோ echelon ஃபார்ம்னா நம்ம ஜஸ்ட் அந்த 3 0 வர்றதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே இங்கே எங்கேயாவது 1 இருந்து டைரெக்டாக மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 இருக்குது, பட் அதை வந்து காலமை மாற்றி போட்டாலும் அது இங்கே தான் வரும். நமக்கு இந்த பிளேஸில் 1 வரணும். ஸோ இந்த ரோலையும் 1 கிடையாது, இந்த காலம்லேயும் 1 கிடையாது. சரி, ஓகே, பரவாயில்ல, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் 0 வரணுன்னா என்ன ஃபார்முலா? R2 டென்ஸ் R2 மைனஸ் R1. இப்போ இங்கே என்ன இருக்குது? -6 மேலே 3 இருக்குது. -6/3னா -2. மைனஸ் ஆஃப் -2னா என்ன வந்துடும்? +2ன்னு வரும். ஓகேவா? அதே போல் இந்த இடம் 0 வரணும்னா திஸ் நம்பர் பை திஸ். அதனால தான் இங்கே 1 வந்தால் பாருங்கன்னா, ஏன்னா 3/1னா 3 தான் வரும். ஓகேவா? இல்லை வேறு எதாவது நம்பர் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பை போட்டுங்க. அப்போ -3/3னா என்ன வரும்? -1 வரும். அப்போ R3 டென்ஸ் R3 மைனஸ் ஆஃப் -1 +1ன்னு வந்துடும். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்க பாருங்கள். R2 + 2R1. இப்போ இங்கே செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? -6 2 4 +2. R1 என்ன வருது? 3 - 1 2 -6 + 6 0 2 - 2 0 4 + 4 8. அதுக்கடுத்தது R3 + R1 அப்படியே ப்ளஸ் பண்ணுறது தானே. ஸோ -3 + 3 0 1 - 1 0 2 + 2 4. இப்போ இந்த 3 0 வந்துச்சு, ரோ echelon ஃபார்மாக குறைச்சிட்டோம். பட் இந்த நம்பரை நான் எப்போதுமே செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது 0 வருது. அப்போ அந்த தேர்ட் ஃபார்முலா R3 டென்ஸ் R3 R2 4/8. 4/8னா என்ன வரும்? 1/2 + 1/2னா நான் இந்த இடத்துல -1/2 போடுவேன். இதை ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு ஆன்சர் இந்த மாதிரி 0ன்னு வருது. ஸோ இதை பண்ணிட்டேன். ரோ echelon ஃபார்ம்னா இந்த ஆன்சரோட ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஃபைண்ட் த ரேங்க்னு கேட்டாங்கன்னா த மேட்ரிக்ஸ் இஸ் இன் ட்ரையாங்குலர் ஃபார்ம். ரேங்க் ஆஃப் A = ஃபர்ஸ்ட் ரோவில் நம்பர் இருக்குது, செகண்ட் ரோல்லையும் நம்பர் இருக்குது. ரேங்க் ஆஃப் A 2. எக்ஸாம்பிள் 1.14 இதுவும் ரெடியூஸ் இன்ட்டு ரோ echelon ஃபார்ம் தான். அப்போ இந்த 3 பிளேஸு 0 வந்துட்டாலே போதும். இப்போ நமக்கு இங்கே ஏற்கனவே 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் முதல்ல மாற்றி போட்டுங்க. அப்போ இந்த பிளேஸ் எனக்கு 0 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் 0 வரணுன்னா நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? R3 டென்ஸ் R3 மைனஸ் R1. 4/-1 என்ன வரும்? -4. அப்போ நான் என்னன்னு போடுவேன்? +4ன்னு போடுவேன். ஓகேவா? இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் 0 2 8 20ன்னு வருது. இப்போ இந்த இடம் 0 வர வைக்கணும். அப்போ R3 டென்ஸ் R3 மைனஸ் இல்லை, என்ன சைன்னு பார்ப்போம்? R3 R2 2/3 +2/3னா நான் இங்கே என்ன போடுவேன்? -2/3 போடுவேன். ஒன்று இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் வச்சு போடலாம், இல்லை எனக்கு ஃப்ராக்ஷனில் எல்சியம் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம்னா இந்த /3 இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 3R3 - 2R2. இப்போ இந்த ஃபார்முலா போடுறப்ப இதான் எனக்கு R1 R2 R3. ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இங்கே /3 இருக்கா, இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 0 0 22 48ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 3 0 வந்துச்சு. த மேட்ரிக்ஸ் வந்து ரோ echelon ஃபார்மில் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.15 ஃபைண்ட் த ரேங்க். ஓகேவா? ஸோ ரேங்க் வந்து நான் டிட்டர்மினன்ட் மெத்தட், இவங்க வந்து எனக்கு என்ன மெத்தட்னே ஸ்பெசிஃபிக் பண்ணல. ஸோ ரேங்க் மெத்தட்லேயும் போடலாம், டிட்டர்மினன்ட் மெத்தட்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுவேன்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு 3 × 6 - 6 0 -2 × 6 - 6 0 எல்லாமே 0 வருது. ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வருது. அப்போ ரேங்க்கு 3 கிடையாது. 2வா 1ஆன்னு எப்படி செக் பண்ணோம்? இல்லை ஃபஸ்ட்டு 2 × 2 எடுக்கிற 3 2 1 1 3 + 2னா -2ன்னு போடுவோம். 1 நம்பர் வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன? 2. இப்போ அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன்
ரேங்க் கேட்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் மெத்தடில் சொல்லித்தரேன், ஓகேவா? ஏன்னா ரேங்க் மெத்தட்னால் உங்களுக்கு தெரியும், டிட்டர்மினன்ட்டில் இந்த மாதிரி 3x4 கொடுத்தா போட தெரியணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு காலமை விட்டுருவேன், அது ஒரு 3x3. அப்புறமா இந்த காலமை விட்டுட்டு ஒரு 3x3. இப்போ இந்த 3x4 மேட்ரிக்ஸில் வந்து எத்தனை 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு காலமை விட்டுருங்க, இது ஒரு 3x3. அப்புறமா தேர்ட் காலமை விட்டுருங்க, இது ஒரு 3x3. செகண்ட் காலமை விட்டுருங்க, இது ஒரு 3x3. ஃபர்ஸ்ட் காலமை விட்டுருங்க, இது ஒரு 3x3. ஓகேவா? இது வந்து மெத்தட் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் காலமை விட்டுட்டு வர 3x3 எழுதுகிறேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற 0 வருது. அதுக்கடுத்தது வந்து தேர்டு காலமை விட்டுட்டு போடுறேன். அப்புறமா செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலம், இந்த 4மே என்ன வருது? 0. எதுக்காகனா இப்போ இங்கே நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ரேங்க்கு 3ன்னு போட்டு சம்ம முடிச்சிடுவோம். இங்கே 0 வந்தால் உடனே 2x2 போயிடக்கூடாது. இதில் மொத்தம் எத்தனை 3x3 இருக்குது? 4 இருக்குது. 4மே 0 வந்தால் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 2x2 மேட்ரிக்ஸ். ஏதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, நம்பர் வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன? 2. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.13, 1.14, 1.15 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.